தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுலையோ ஷேர் மார்க்கெட்லையோ பணம் போட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டதை விட தங்கத்திலையும் நிலத்திலையும் பணம் போட்டு நிலைநிறுத்திக்கிட்ட குடும்பங்கள் தான் அதிகம். நம்ம வீடுகளே அதுதான். கோபி சொன்னது கரெக்டு தான். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்துக்கு மேலாவே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது கோல்டுலையும் நிலத்திலையும் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர்ஸ்லையும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது குறைவு தான். இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் ஏறும், அதுக்கடுத்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு 5 வருஷம் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்மளுடைய ரூபாய் மதிப்போட சரிவுக்கு ஏற்ற மாதிரி வேணால் கொஞ்சம் ஏறலாம். வேர்ல்டு எக்கானமி கிரிசைஸ் வரும்போது திரும்ப மேலே ஏறும். அப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே தானே ஃப்ளாட்டாக இருக்கும். ஆவரேஜாக 25 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13% கொடுத்தா அதிகம். இதில் செய்கூலி சேதாரம் இதெல்லாமே இருக்குது. அதேமாரி விற்கும் போது கழிவு இதெல்லாமே இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வாங்கும்போது இந்த செய்கூலி சேதாரம் மாதிரியான எந்த சமாச்சாரமும் கிடையாது. விற்கும் போது கழிவு அப்படின்ற மாதிரி எந்த சமாச்சாரமும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் இந்த 25 வருஷத்தில் 22%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒருவேளை 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபண்டில் ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். தங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 லட்ச ரூபாய் 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்கு அவருக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். இந்த கழிவெல்லாம் போச்சு அப்படின்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும். 11 லட்சம் 10 லட்சம் இந்த ரேஞ்சு தான் கிடைக்கும். மினிமம் மார்க்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 14.5% கொடுத்துருக்கு இந்த 25 வருஷ காலகட்டத்தில். அப்படி பார்த்தா கூட மார்க்கெட் வந்து உங்களுக்கு 30 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கு. அண்ட் இது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம தங்கத்தை முதலீடு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தங்கத்தோட விலைன்றது 11,700 இருக்குது ஒரு கிராம். ஆனால் உங்களுடைய சம்பளம் 20,000ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் ஒரு கிராம் மோதிரம் வாங்கினா கூட அதுக்கு 2 கிராம் மோதிரம் வாங்கினா கூட அது செய்கூலி சேதாரம் இருக்கும். மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கஷ்டம். அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னா மாதம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வருஷம் போட்டிங்கன்னா ஒரு 12,000, 10 வருஷம் போட்டிங்கன்னா 1,20,000, அடுத்த ஒரு 15 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சமாக கூட வந்திருக்கும். மார்க்கெட் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சத்துக்கிட்ட வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம தப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். இனி வர்ற காலத்தில் தங்கத்தை விட நிலத்தில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட மியூச்சுவல் ஃபண்டில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உண்மையிலே புத்திசாலித்தனம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.